தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த சில மணித்தியாலங்களில் ஏற்படவுள்ள அபாயம், சிவப்பு எச்சரிக்கை. மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு, பொதுமக்களே அவதானம். கேகாலை ராமகண பகுதியில் பாரிய மண்மீடு சரிவு, 3 பலி. யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விடுமுறை. தயாஸ்ரீ ஜெயசேகரவுக்கு அரசாங்கம் தக்க பதிலடி. புத்தளத்திலிருந்து கொழும்பு பயணிக்கும் வீதி வெள்ளத்தில் மூழ்கியது, முக்கிய அறிவித்தல். இலங்கையை அச்சுறுத்தும் சீன நிறுவனம், கோட்டாபய அரசு வேடிக்கை பார்ப்பது ஏன்? தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று வடமேற்கில் நகரும் சாத்தியம். கொழும்பு துறைமுகத்தை அண்மித்து திரும்பிய சீன கப்பல். வெள்ளக்காடாகியது யாழ்ப்பாணம், சடதியாக வெளியேற்றப்பட்ட பல குடும்பங்கள். 24 மணி நேர எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மகா ஓயா பெருக்கெடுத்துள்ள நிலையில் நீர்ப்பாசன திணைக்களம் இது தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையொன்றை விடுத்துள்ளது. அளவு, திவுளப்பிட்டிய, பன்னல, மீரிகம, வெண்ணப்புவ, நீர்கொழும்பு, கட்டான, தங்கொட்டுவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள தாழ்வான பகுதிகளில் அடுத்த சில மணித்தியாலங்களில் வெள்ளம் ஏற்படக்கூடும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தை கூடிட்டு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவிப்பொன்றை வழங்கியுள்ளது. எனவே குறித்த பிரதேசங்களில் மகா ஓயா ஆற்றின் அருகில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு கோரப்படுவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் கூறியது. இதேவேளை கலனி, கலுகங்கை மற்றும் ஜின்கங்கை ஆகிய பகுதிகளில் உள்ளவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பதுளை, கொழும்பு, காலி, கேகாலை, களுத்துறை, மாத்தளை, குர்நாகல், ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்றைய தினமும் நீடிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுகுறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதேவேளை ராஜாங்கனை, தெதுருவோயா, லக்ஷபான, மகவிலச்சி, தப்புவு, பொல்கொள்ளு, கொத்மலை, விக்டோரியா, நோட்டன் பிரிட்ஜ், அங்கமுவ மற்றும் துருவில ஆகிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. கம்பஹா மாவட்டத்தின் அத்தனகல ஓயாவின் நீர்மட்டம் உயர்வடையும் பட்சத்தில் அத்தனகல, கம்பஹா மற்றும் ஜாயல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை, ரம்புக்கனை, தொம்பே மட பிரதேசத்தில் ஏற்பட்ட மண் சரிவினால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மண்மீடு ஒன்று சரிந்து வீடொன்றின் மீது விழுந்ததில் தாயும் 8 மற்றும் 14 வயதுடைய 2 மகள்களும் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த சிறுமிகளின் தந்தை பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மண் சரிவில் சிக்கிய வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது. இதேவேளை நாடு முழுவதும் கடுமையான மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுவதாக மாவட்ட செயலாளர் க. மகேஷன் அறிவித்தார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் பல பிரதேசங்களில் கடந்த சில மணித்தியாலங்களில் 200 மில்லிமீட்டர் கனமழை பதிவாகியுள்ளதாக திருநெல்வேலி வானிலை அவதான நிலையம் அறிக்கையிட்டுள்ளது. இதனால் மாவட்ட பெரும்பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. அதனால் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்படுகிறது. மாகாண ஆளுநருடன் ஆலோசித்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் க. மகேஷன் இது தொடர்பான அறிவித்தலை வெளியிட்டுள்ளார். தயாஸ்ரீ ஜெயசேகர அரசாங்க அமைச்சராக பதவி வகித்துக் கொண்டு அரச உத்தியோகத்தர் விடுதியில் இருந்து அரச வாகனங்களை பயன்படுத்தி சகல அரசு சலுகைகளையும் அனுபவித்துக் கொண்டு அரசாங்கம் கூடாது என கூறுவதில் தனக்கும் பிரச்சினை இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சாகர காரியவசம் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர இதுதான் இதுவரை கண்டிராத மோசமான நாடாளுமன்றம் என்று கூறியிருந்தார் என கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அவரது கருத்து தொடர்பில் எனக்கு கேள்வி புரியவில்லை. அவர் கட்டடத்தை பற்றி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. எந்த குறிப்பிட்ட உண்மைகளையும் கூறாமல் இதுபோன்ற அறிக்கை விடுங்கள். ஏனெனில் அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகரவின் நடத்தை தொடர்பில் எமக்கு அண்மையில் பிரச்சினை ஏற்பட்டது. ஏனெனில் அவர் அரசு உத்தியோகபூர்வ இல்லத்தில் அமர்ந்து அரசாங்க வாகனங்களை பாவித்து சகல அரசு சலுகைகளையும் அனுபவித்து அரசாங்க அமைச்சு பதவியை வகித்து இந்த அரசாங்க எதிராக பேசுகிறார். அதனால் இதுபோன்ற இடங்களில் எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டன. எனவே அதுபோன்ற அறிக்கைகளை வெளியிட விரும்புபவர்கள் அவற்றை வெளியிடலாம். இந்த அறிக்கைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என சுட்டிக்காட்டினார். புத்தளத்தின் 2 வீதிகள் நீரில் மூழ்கியதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மொஹான் சமரநாயக்க வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விவரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த 2 வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளதனால் மாற்று வழிகளை போக்குவரத்திற்காக பயன்படுத்துமாறு அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் கூறியுள்ளது.
புத்தளம் நகரிலிருந்து கொழும்பு நோக்கிய பலாவி பகுதி, புத்தளத்திலிருந்து குருநாகல் வீதியின் அரளிய உயன பகுதி, 2ஆம் கட்டை தம்புப்பண்ணி ஆகிய பகுதிகள் இவ்வாறு நீரில் மூழ்கியுள்ளன. தற்போதைய ஆட்சியாளர்கள் தொடர்ந்தும் ஆட்சியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவர்கள் என ஜேவிபி கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் சுனில் ஹந்துனேத்தி தெரிவித்தார். சீன உர நிறுவனம் தொடர்பில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சீன உர நிறுவனம் இலங்கைக்கும் விவசாய அதிகாரிகளுக்கும் ஊடகங்களுக்கும் அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கடிதம் வெளியிட்டுள்ளது. சீன நிறுவனத்திற்கோ அல்லது சீனாவிற்காக இந்த உரக்கப்பலை இலங்கைக்கு கட்டாயம் விற்பனை செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. இந்த உரக்கப்பல் முழுவதையும் கடலில் கொட்டினாலும் சீனாவிற்கும் குறித்த உர நிறுவனத்திற்கும் நட்டம் ஏற்பட போவதில்லை. ஏன் சீன நிறுவனம் இலங்கையில் இந்த உரத்தை விற்பனை செய்ய இவ்வளவு முயற்சிக்கிறது? ஏனென்றால் ஏற்கனவே இலங்கைக்கு உரம் விற்பனை செய்வதற்காக தரகு பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு சீன உர நிறுவனம் ஒன்றினால் இலங்கைக்கு அச்சுறுத்தல் விடுப்பதனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆட்சியாளர்களை தொடர்ந்தும் ஆட்சி பீடத்தில் அழகு பார்ப்பதா இல்லையா என்பதனை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றார். தெற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 24 மணி நேரத்தில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும், குறித்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுப்பெற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கரையை நெருங்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, டெல்டா மாவட்டங்களில் இன்று கனம் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை, காஞ்சிபுரம், திருவாரூர், கள்ளக்குறிச்சி, திருமலை, பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, கோவை, கரூர், நாமக்கல், திருச்சி, சிவகங்கை, மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அடுத்த 24 மணித்தியாலங்களில் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது. அத்துடன் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளில் இன்று மாலையிலிருந்து மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இன்றைய தினத்திற்கான வானிலை தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தலை இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நுழைவு பகுதியை ஆன்மித்து சீனாவிடமிருந்து நாட்டிற்கு சேதன பசலையை கொண்டுவரும் ஹிப்போஸ்பிரிட் கப்பல் அல்லது சேயோ எக்ஸ்ப்ளோரர் எனும் பெயரில் அறியப்படும் கப்பல் அண்மித்து திரும்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவிலிருந்து சேதன பசலையை இலங்கைக்கு வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள குவிங்டாவோ சீவிங் பயோடெக் குரூப் லிமிடெட் நிறுவனம் தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தும் சேவை நிலையத்திலிருந்து 3 நாட்களுக்குள் $8 மில்லியன் கோரி லெட்டர் ஆஃப் டிமாண்ட் என பரவலாக அறியப்படும் இழப்பீட்டு கோரிக்கை கடிதத்தை அனுப்பியுள்ளது. சட்டத்தரணி MJS பொன்சேகா ஊடாக தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தும் சேவை நிலைய பிரதிபலிப்பாளர் WARD விக்ரமராட்சியை விളിத்து இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தும் சேவை நிலையத்தின் அலட்சிய நடவடிக்கையால் தமது நிறுவனத்தின் நட்பெயருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளுக்காக இந்த தொகையை குறித்த நிறுவனம் கோருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த இழப்பீட்டு கோரிக்கை கடிதம் தொடர்பாக விவசாய பணிப்பாளர் அஜந்த டி சில்வாவிடம் வினவிய போதும் தனிப்பட்ட ரீதியில் அவ்வாறான கடிதம் ஒன்று கிடைத்துள்ளமை தொடர்பில் தான் அறியவில்லை என குறிப்பிட்டார். இதனிடையே சீனாவிடமிருந்து நாட்டிற்கு சேதன பசலையை கொண்டுவரும் ஹிப்போஸ்பிரிட் கப்பல் அல்லது சேயோ எக்ஸ்ப்ளோரர் எனும் பெயரால் அறியப்படும் கப்பல் பேருவலை கடலில் அவதானிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுக நுழைவு பகுதிக்கு அப்பால் உள்ள கடலுக்கு சென்றுள்ள இந்த கப்பல் அங்கு நங்கூரமிட்டு தண்ணீர் உள்ளிட்ட தேவையான பொருட்களை கொழும்பு துறைமுகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மீள களுத்துறை பேருவலை கடற்பரப்பில் மிதந்து கொண்டிருப்பதாக துறைமுகமா அதிபர் அலுவல்கள் தகவல் தெரிவிக்கின்றன. குவிங்டாவோ சீவிங் பயோடெக் குரூப் லிமிடெட் நிறுவனத்துடன் சேதன பசலை இறக்குமதி ஒப்பந்தம் செய்யப்பட்ட போதும் தேசிய தாவரங்கள் தொற்று நீக்கி தனிமைப்படுத்தல் சேவை நிலையம் சேதன பசலையில் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் அடங்கியுள்ளதாக மாதிரிகளை பரிசோதித்து கண்டறிந்தது. இருமுறை இடம்பெற்ற பரிசோதனைகளில் அது உறுதி செய்யப்பட்ட நிலையில் இலங்கை குறித்த சேதனை பசலையை நிராகரித்தது. இன்று நள்ளிரவு தொடக்கம் பெய்து வரும் கனமழை காரணமாக வடக்கின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. குறிப்பாக யாழ் மாவட்டம் நகர் பிரதேசங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதை அவதானிக்க முடிகிறது. இதனால் யாழ்ப்பாணத்தின் பிரதான போக்குவரத்து வீதிகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் பல குடும்பங்கள் தங்களின் குடியிருப்புகளை விட்டு வெளியேறியுள்ளன. மேலும் 24 மணி நேரம் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் மக்களை எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும்